மூன்று காரணங்களால பட்டினி சாவு நடக்குது. அப்ப இந்த மழை பருவமழை போய்த்திருது, வரல. இந்த காலத்துல வரணும், அக்டோபர் நவம்பர்ல வரணும், வரலைன்னா சமுதாய மக்கள் எப்படி ஒரு சோதனை வந்ததுன்னா, சோதனை எதுக்காக வருது? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதுக்காக தான் சோதனைகளே வருது. ஆனா மக்களுடைய நிலை என்ன எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திருந்துறது போல மேலும் மேலும் வழிகேடுகள் அதிகமாக வருது. மழை வருதுன்னா மழை வரவைப்பெற சடங்குகள், தவளைக்கு தவளைக்கும் கல்யாணம், அசாம்ல தவளைக்கும் தவளைக்கும் கல்யாணம் இதுல இருக்குது. அதே மாதிரி கழுதைக்கும் கழுதை கல்யாணம் இதில் நடந்திருக்குது. அப்ப எந்த வழிகேடு இவங்களுடைய மத புத்தகங்களை சொல்லப்பட்டிருக்குதா? நான் சொல்லப்படல, இவங்களாக கற்பனை செஞ்சுக்கிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை சிலையா வடிச்சு, நிர்வாணமா வடிச்சு, திருச்சி பகுதியில் இந்த தாத்தையாங்கர் பேட்டைங்கிற ஊர்ல ஒரு 2 வருஷம் முன்னாடி நடந்திருக்குது. அப்ப நிர்வாணமா வடிச்சு மாட்டு வண்டியில வச்சு ஊர்வலம் போறது, ஊரெல்லாம் இப்படி வச்சா மழை வரும்னு இவங்க புத்தகத்தில் இருக்குதா? எங்கேயுமே இல்ல. அவரை கொடும்பாவி எரிக்கிறது, சுடுகாட்டில் கொண்டு ஒப்பாரி வைக்கிறது, இந்த மாதிரி இவங்களாவே சில வழக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டு இதுல முஸ்லீம்கள் தேனி மாவட்டத்தில் 2 வருஷம் முன்னாடி நடந்திருக்கு. 3 நாள் நோன்பு வைக்கணும், 3 நாள் நோன்பு வச்சு 2000 பேர் அன்னதானம் கொடுத்தோம்னு சொன்னா மழை வந்துடும். இப்படி நடந்து இருக்கு. 35 ஆண்டுகளுக்கு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தும் இருக்குது. முஸ்லீம்கள் தங்கள் தரப்புல இருந்து இப்படி ஒரு சடங்குகள். அப்ப சடங்கு செய்வதனால் மழை வருமானா? ஒருபோது வராது. ஆனா வந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு சோதனை தான். அவங்களுடைய வழிகேட்டுக்கு அது ஒரு காரணம், செஞ்சோம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த தரப்புல ஒரு பக்கம் வழிகேடு, இந்த ஒரு பக்கம் முஸ்லீம்கள் தரப்புல இருந்து மலை தொழுகைங்கிறது நபி வழியில உள்ளதுதான். அப்போ மலை தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி இருக்கிறாங்க. நடத்தி முடிச்ச உடனே மழை வரும். இனி எந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தாலும் இருக்கும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம் உமரோட ஆட்சி காலத்துல அப்பாஸ் அவங்களை தொலை சொல்லி உமர்ல துவா செய்யறாங்க. எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அவங்கள முன்னிறுத்தி நாங்க கேட்டோம், மலையை கேட்டோம், நீ மலையை கொடுத்த. அதே மாதிரி இப்ப அப்பாஸ் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள முன்னிறுத்தி மலையை கொடுன்னு சொல்லி கேட்டாங்க, மழை வந்துச்சு. உடனே மழை வரும். மழைக்குரிய எந்த அறிகுறியும் இருக்காது. நல்ல மோடம் போட்ட நிலையில நம்ம மழை தொழுதுட்டு மழை வந்த உடனே பாரு நாங்க தொழுதோம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிலையெல்லாம் கிடையாது. ஹதீஸ்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மழைக்குரிய எந்த சாயலும் இருக்காது, மழை வரும். அவருடைய பிரார்த்தனை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மழை தொழுகை நடத்துறாங்க. மழை வருதா? மழை வரவில்லை. வர வேண்டிய மழை கூட பின்தங்கி போற மாதிரி எனக்கு தெரியுது பார்த்த வரைக்கும். இதுல வேற டிஎன்டிஜே சொல்றாங்க 2012 மழை தொழுகை அங்க நடத்திட்டாங்களாமா. கிளைகளுக்கு நடத்துற ஒண்ணு அங்கங்க மேகங்கள் தெரியுது, காட்சி தெரியுது. அது நடத்தி 4-5 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. அவங்க ஏக தொழுகிறாங்க, அது மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வருது, மழை பெய்யற வாய்ப்பு இல்லை. இப்ப 4 நாள் 10 நாள் கழிஞ்சு இது நபி வழியாது. இவங்க நடத்துறது எதுக்கு? நபி வழியை பேணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நடத்துறாங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. நாங்க நன்மையில முன்னோடிகள், நாங்க சமுதாயத்தை சீர்திருத்த போறோம், இப்படி மக்களுக்கு காட்டுறதுக்காக தான். இப்போ ஒரு விஷயம் பாருங்க, இவங்க ஈரோட்டுக்குள்ள ஒரு 4 கிலோ 5 கிலோ இருந்ததுன்னா அந்தந்த கிளையில தொழில் நடத்துவாங்க. 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். இப்ப 5 கிலோமீட்டருக்குள்ள 4 இடத்துல தொழுகை நடத்துறது நபி வழியா? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நடத்துறது நபி வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பக்கத்துல ஒருத்தர், அதுக்கு திடலுக்கு பிரச்சனை, அன்னைக்கு ஊரே திடல் தான், பிரச்சனை இல்லை. அப்ப இவங்க காட்டுவது எல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நாங்க எல்லாமே கரெக்டா நடந்துக்குவோம், இல்ல நபி வழி நடப்போம் அப்படின்னு. மழை வேணுங்கிறது தானே முக்கியம். இந்த மழை தொழுகைய சுன்னத் ஜமாத் நடத்தினா இவங்க வருவாங்களா? வரமாட்டாங்க. அதே மாதிரி சுன்னத் ஜமாத்காரங்க நடத்துறாங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா மதவப்புல கிடையாது, மழை தொழுகை கிடையாது. அனஃபி மதவப்புடைய பிரகாரம், அனஃபி இமாமுடைய பிரகாரம் மழை தொழுகை இல்லை. அவங்க அப்படியே நபி வழி பெற வந்துட்டாங்க, அது நல்ல விஷயம். அதே நேரத்தில் இவங்க நடத்துறாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க. தௌஹீத் ஜமாத் போகுமா? காரணம் சொல்லுவாங்க, அவங்க நபி வழி நடக்கல, அது நடக்கல, இது நபி வழி பிரகாரம் நடந்தாலும் போக மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. கேட்டா சூனியத்தை நம்புறாங்கல்ல, சூனியத்தை நம்ப, அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. அப்ப என்னன்னு கேட்டு இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு தொழுகிறோம். முஸ்லீம்கள் இனி அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, பகைமை, பொய் வியாபாரத்துல மோசடி, விபச்சாரம் எல்லாமே இருக்குது. இருந்துகிட்டு தொழுகை நடத்திக்கிட்டு மழை வேணும்னு எப்படி வரும்? பாவங்கள்ல இருந்து முழுசா தௌபா செஞ்சு விலகி வந்தா மழை வரும். பாவங்களையும் அழுக்கையும் உள்ள வச்சுக்கிட்டு ஃபார்மாலிட்டிக்காக நான் மழை தொழுகை நடத்துறேன், ஏன்னா பேர் வந்துடக்கூடாதுல அடுத்த சமுதாயத்துல. மழை தொழுகை மழைக்காக நாங்க இந்த சடங்கு செஞ்சோம் இந்து சமுதாயத்துல சொல்லுவாங்க. அந்த ஒரு பதில் நமக்கு தரணும்ல.
நாங்க ஏதோ செஞ்சிருக்கணும்ல செய்யணும்ல, இதுக்காக எல்லாம் சேர்ந்துதான் செய்யணும். அரசியல் தான் எல்லாமே. இது வந்து உளப்பூர்வமா தூய்மையான முறையில மக்களுடைய நலன் கருதி இதெல்லாம் செய்யப்படுறதே கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அதுக்கு பிறகு வந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே சுயநலத்துக்காக தான், நாங்களும் செய்யறோம் அப்படிங்கிற காட்டுறதுக்காக தவிர இஹ்லாஸான முறை செய்யறது கிடையாது. இப்ப சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, நீங்க நடத்தி காட்டிட வேண்டியது தானே, நாங்க தான் இஹ்லாஸான முறை நடத்தலைங்க, நாங்க தூய்மையான ஆள் இல்லைங்க, நாங்க பாவம் செய்யக்கூடியதாங்க, நீங்க தான் பர்ஃபெக்டான ஆளாச்சா. இப்ப அது மேட்டர் இல்ல. இப்ப நாங்க வந்து பர்ஃபெக்டான எங்க இதுல கேள்வியே வந்துருது. நாங்க பர்ஃபெக்டான ஆளு மனித சமுதாயத்திலேயே, அது குறிப்பா ஈரோட்லயே நாங்க இருக்கிற ஒரு 15 பேர் தான் மிக மிக தூய்மையானவங்க சொன்னோமா? நான் தெளிவா சொல்றேன், இருக்க மிக மோசமானவர் மட்டமானவர் நாங்க தான் நான் சொல்றோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாங்க சரியா செய்யல. அதனால நாங்க மோசமானவங்க நாங்க சொல்றோம். அப்படிங்கும் போது இந்த விமர்சனங்களும் சேர்த்து வருது. அதாவது நீங்க நடத்திட வேண்டியதான அப்படின்னு. நாங்க நடத்தினால நிலை அதுதான் நாங்க சொல்ல வரோம். நாங்க இதுல வந்து எங்களை உயர்த்திக்கிட்டு மற்றவங்களை தாழ்த்தி அந்த விஷயத்துல நாங்க வரவே இல்லை. எல்லாருடைய நிலையும் இப்படிதான் இருக்குது. நம்ம பாவங்கள் இருந்து மீண்டு வந்தோம்னா உறுதியா அன்று மழை இறக்கணும், அதே அல்லாதான் இன்னைக்கு மழை இறக்கும். இன்னைக்கெல்லாம் போலித்தனமா இருக்குது. போலித்தனமா இருக்கிறதுனால இந்த மழை வருவதுங்கிறது தாமதமா இருக்கு. நம்ம மழை தொழுகை தொழு மழை ஒரு எப்பன்னு கேட்டீங்கன்னா, மழை வருவதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் இருந்து மழை அங்கங்க பேஞ்சிட்டு இருக்குது. அப்ப நம்ம மழை தொழுகை தொழுதான் மழை வரும். இன்னைக்கு சூழ்நிலை அதுதான். இல்லைன்னு சொல்லி சொன்னா சும்மா வந்து ஃபார்மாலிட்டி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.